இதெல்லாம் பத்தாமசித்தனம், இதெல்லாம் தேவையற்ற நடவடிக்கை என்றெல்லாம் கருதி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எனக்கு முன்பாக உரை நிகழ்த்திய எழுத்தாளர் சேன் இப்ராஹிம் அவர்கள் கேரளாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் என்று சொல்லி பாலியல் தொந்தரவு கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு தரக்கூடிய அந்த நடிகைகளுக்கு பாதுகாப்பாக ஆண் துணை தேவை இருக்கிறது என்று ஒரு நடிகை முன்வந்து சொல்கிறார் என்று சொன்னார். அண்ணன் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட கனவு சன்னாவில் அவரிலிருந்து ஹதரத் மௌத் வரைக்குமாக ஒரு பெண் தன்னந்தனியாக நடந்து செல்வாள். ஓநாயை தவிர இறை அச்சத்தை தவிர வேறு எந்த அச்சமும் இல்லாமல் நடந்து காட்டக்கூடிய ஒரு பூமியை உருவாக்கி காட்டினேன் என்று சொன்னார்கள், உருவாக்கி காட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு கல்கத்தாவிலே ஆர்ஜிகர் மருத்துவமனையிலே 36 மணி நேரம் பணிபுரிந்த சோர்வாக செமினார் ஹாலிலே படுத்துறங்கிய பயிற்சி பெண் மருத்துவர் ஒரு கயவனால் வேட்டையாடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நாடாக இந்தியா திகழ்கிறது. ராய்டர்ஸ் நிறுவனம் சொல்கிறது பெண்கள் வாழ தகுதி இல்லாத நாடு என்று சொல்கிறது. ஜார்க்கண்டிலே இன்றைக்கு நடந்த ஒரு நிகழ்வு, ஸ்பெயினிலிருந்து கிளம்பி 66 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து 1,70,000 கிலோமீட்டர்கள் பயணித்து ஆப்கான் நாடு தீவிரவாதிகள் என்று சொல்கிறீர்களே, அந்த ஆப்கானிலும் பாகிஸ்தானிலும் பாதுகாப்பாக இருந்தவர்கள் தான் இன்றைக்கு ஜார்க்கண்டுக்குள்ளே துண்டா நகரத்தின் உள்ளே வந்ததும் அவர்கள் அந்த வெளிநாட்டு பயணி பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டார் என்ற கேவலம் இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்தியாவை ஒழுக்கமாண்புள்ள தேசமாக கட்டமைப்பதே இந்த மண்ணை விடுதலை வாங்கி தந்த மிகப்பெரிய பணிக்கு சொந்தக்காரர்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு இருக்கிறது. எனவே ஒழுக்க வரம்புகளை நாம் முன்னெடுக்க வேண்டும். அதுபோல இன்றைக்கு எங்கள் மனபோன வாழ்வில் வாழ்ந்து கொள்வோம், எதையும் செய்யலாம் எப்படியும் செய்யலாம் என்ற அளவிலே தான் இன்றைக்கு கடந்த ஜூன் 30ஆம் தேதி ராஜரத்னம் ஸ்டேடியத்திலே ஆணும் நாங்கள் உறவு வைத்துக் கொள்வோம், பெண்ணும் உறவு வைத்துக் கொள்வோம் என்ற அடிப்படையிலே கீழ்த்தரமான ஒருபால் உறவு என்ற இழிசெயலை தொடர்ந்து முன்னெடுப்பதற்காக ட்ரேட் பேரணி என்ற பெருமித பேரணி நடத்துகிறார்கள் என்று சொன்னால், அந்த பெருமித பேரணிக்கு கழக அரசில் உள்ள எம்பிக்கள் முன்னின்று வரவேற்பு அளிக்கிறார்கள் என்று சொன்னால், இதெல்லாம் மனித உரிமை என்று போப்பாண்டவர் முதல் பலரும் ஆதரவளிக்கிறார்கள் என்று சொன்னால், அப்படி ஒரு சட்டம் வந்தால் அந்த சட்டத்தை ஆதரிக்க என்று உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் சொல்லுவார் என்று சொன்னால், ஆணும் திருமணம் செய்வதை சட்டப்பூர்வமாக நாங்கள் அங்கீகரிப்போம் என்று ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை அறிவிக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த கேவலத்தை இந்த அக்கிரமத்தை அழித்தொழிப்பதற்காக எப்படி நபி நூஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு இறை தூதர் தான் வாழ்ந்த காலத்திலே ஒருபால் உறவு என்ற கீழ்த்தரமான செயலை அழித்து காட்டினார்களோ, அந்த ஊர் எப்படி அழித்து கட்டப்பட்டதோ அதே போல ஒரு இழிநிலை இந்தியாவிற்கு வந்துவிடக் கூடாது. இது இறை தூதர்கள் செய்த பணி. எனவே ஒருபால் உறவு போன்ற கீழ்த்தரமான சொல்லுவதற்கு அசிங்கமாக கேவலமாக இருக்கிறது என்று நாம் ஒதுங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லா பெருந்தன்மைகளுக்கும் எதிராக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. எனவே அன்பு சகோதரர்களை, இந்த உரையை செவிமடுக்கக்கூடியவர்கள் இது வழக்கமான ஒரு உரையாக கடந்து விடாமல் நீங்கள் மீளாய்வு செய்யுங்கள். ஒழுக்கத்தை நம்மிடமிருந்து தொடங்க வேண்டும், நம்முடைய இல்லத்திலிருந்து தொடங்க வேண்டும். எனவே பார்வை பேணுவது, கடினமாக பேசாமல் இருப்பது, ஆண் பெண் கலப்பை பொதுவெளிகளை ஏற்படுத்தாமல் இருப்பது, இறைவனுக்கு அஞ்சிய வண்ணம் வாழ்க்கை அமைத்துக் கொள்வது என்பதுதான் இதற்குண்டான முழு தீர்வாக இருக்கும். இன்றைக்கு ஆர்ஜிகர் மருத்துவமனையில் நடந்த அந்த குற்றங்களுக்கு தீர்வு என்னவென்று சொன்னால், மருத்துவர்கள் 38வது நாளாக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். மேற்குவங்க சட்டசபையிலே மம்தா பானர்ஜி தலைமையிலே ஒன்று கூடி இதற்கு ஒரே தீர்வு, பாலியல் கயவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும், அதுதான் தீர்வு என்று பாஜக உட்பட்ட எதிர்கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து அபராஜிதா 2024 ஆண்கள் பெண்கள் பாதுகாப்பு சட்டம் சொல்கிறது. பாலியல் குற்றத்திலே ஈடுபடக்கூடிய கயவர்களுக்கு தூக்கு தண்டனை என்பதை மேற்கொண்ட சட்டமன்றம் இன்றைக்கு உரத்து வழங்கி இருக்கிறது. இஸ்லாம் இதைத்தான் சொல்கிறது. இந்த கொடுமைகளுக்கு ஆளானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் வெறும் தண்டனைகளை கடுமையாக்குவதனால் மட்டுமல்ல, தண்டனைகளை இறுக்கமாக்குவதனால் மட்டும் இதற்கு தீர்வு அல்ல. அதற்கு முன்னால் ஒழுக்க புரட்சியை ஏற்படுத்தி தர வேண்டும், சிந்தனை புரட்சியை ஏற்படுத்தி தர வேண்டும், இறைவனை அஞ்சி வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் கட்டம் கட்டமாக படிநிலையாக சொல்லித் தருகிறது. எனவே சகோதர சமுதாய சொந்தங்களே, இஸ்லாமை ஒரு மதம் வேற்று மதம் என்ற அடிப்படையிலே விலகி நின்று பார்க்காமல் இஸ்லாம் கூறக்கூடிய வாழ்வியல் நெறியை நீங்கள் நெருங்கி வந்து வாசிக்கக்கூடிய ஒரு பொழுதாக இந்த நபிகளார் பிறந்த இந்த மீளாது பொழுதுகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமறையை நீங்களும் வாசிக்கலாம், திருநபி அவர்களுடைய வாழ்க்கையை நீங்களும் வாசிக்கலாம். அவர்கள் எல்லோருக்கும் வழிகாட்ட வந்தவர்கள். எனவே இந்த ஒழுக்க சீர்கேடுகளில் இருந்து, கள்ள உறவுகளில் இருந்து, மது போதை போன்ற தீமைகளில் இருந்து, ஆபாசத்தில் இருந்து, அநியாய அக்கிரங்களில் இருந்து இந்த மண்ணை மீட்டு ஒழுக்க மாண்புள்ள
சமுதாயமாக உருவாக்குவதற்கு அனைவரும் நீங்கள் தோள் கொடுக்க வேண்டும், எங்களுடன் இணைந்திருக்க வேண்டும். இந்த கூட்டம் இறுதி கூட்டம் அல்ல, இது தொடர்ந்து நடைபெறும். ஜமாத் இஸ்லாமியின் கடையநல்லூர் ஒவ்வொரு தெருப்பகுதிகளிலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் சென்ற இது போன்ற கூட்டங்களை நாங்கள் வரும்போது நீங்கள் எங்களுடன் இணைந்து இந்த பணிகளை உங்களுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டு, ஒழுக்கமே சுதந்திரம், கட்டற்ற வாழ்வு நம்முடைய அழிவிற்கு இட்டுச் செல்லும் என்பதை உணர்ந்து ஒழுக்க வாழ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், இறைவனின் பக்கம் திரும்ப வேண்டும், இறைத்தூதரின் வாழ்க்கையின் பக்கம் திரும்ப வேண்டும் என்று கேட்டு இந்த அருமையான வாய்ப்பை ஏற்பாடு செய்த ஜமாத் இஸ்லாமியின் கடையநல்லூர் கிளைக்கு என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.